ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் ஜாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரம் விடுதலையின் நேரம். பரமன்குறிச்சி அப்போஸ்தல கிறிஸ்துவ சபையின் மூலமாக இந்த விடுதலையின் நேர நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவதில் நான் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறேன். பரிசுத்த வேதாகமம் இப்படியாக சொல்லுகின்றது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நான் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய செபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கு ஒவ்வொருடைய காரியங்களையும் நாம் பார்க்கிற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலைகள், ஒவ்வொரு கஷ்டங்கள், வேதனைகள். கவலைகள் இல்லாத யாரையுமே இந்த பூமியில் நாம் பார்க்க முடியாது. இந்த கவலைகளினால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஏதோ ஒரு கவலையில் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். இந்த கவலைகளுக்கு மாற்று காரியம் என்ன செய்வது? எங்கே போனால் நமக்கு இந்த கவலைகள் எல்லாம் மாறும், நம்முடைய துக்கங்கள் மாறும், நம்முடைய வேதனைகள் மாறும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அதற்கெல்லாம் ஒரு முடிவு தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கு தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை அப்படியே காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் கவலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு மனுஷனிடத்தில் போய் யாரிடத்தில் சொல்லுகிற பொழுது அந்த கவலைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகாது. அந்த கவலை இன்னும் உங்களை அதிகமாகத்தான் அது துக்கப்படுத்தி கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட வேளையில் இந்த கவலைகளுக்கு முடிவுதான் என்ன அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் யாருக்கு தெரியப்படுத்த வேண்டுமா? நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். அந்த தேவாதி தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்துகிற பொழுது நம்முடைய கவலைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டாகும். வேதத்தில் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனங்களை நாம் எடுத்து வாசிக்கிற பொழுது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எல்லாரும் கவனிங்க. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதை கேட்டாலும் கர்த்தரிடத்தில் கேட்கிற பொழுது அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்தில் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அன்னாள் என்ற ஒரு சகோதரியை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை நாம் எல்லாரும் வாசித்திருக்கிறோம், அதிகப்படியாக நாம் கேட்டு இருக்கிறோம். இந்த சம்பவத்தில் அன்னாள் என்ற ஒரு சகோதரியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவள் கவலையோடு காணப்படுகிறாள், அவள் துக்கத்தோடு காணப்படுகிறாள், அவள் வேதனையோடு காணப்படுகிறாள். அப்படிப்பட்ட வேதனையோடு அவள் காணப்படுகிற பொழுது அவள் செய்த காரியம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது நேர என்ன செய்கிறாள்? தேவ ஆலயத்துக்கு கடந்து போகிறாள். தேவ ஆலயத்துக்கு கடந்து போன அவள் அந்த ஆலயத்தில் போய் முழங்கால் படியிடுகிறாள். தேவனை நோக்கி என்ன செய்கிறாள்? முறையிடுகிறாள். 2 கரங்களையும் விண்ணை நோக்கி விரித்து அவள் தேவனை நோக்கி முறையிடுகிறாள். வேதம் சொல்லுகிறது, அவள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். அவள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். அவள் எப்படி ஜெபித்தாள்
என்று பார்க்கிற பொழுது ஆரம்பத்தில் நான் சொன்னேன், என்னுடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், எப்படி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கணும்? எல்லாரும் கேட்குறோம், எல்லாரும் விண்ணப்பம் பண்ணுகிறோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் எப்படி நாம் கேட்கணும்? எப்படி நம்ம தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினால் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் என்று அநேகர் இன்னும் சரியானபடிக்கு நம்ம அதை புரிந்து கொள்ளவில்லை. வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி அவன் பண்ணாவிட்டால் அவன் முடிசூட்டப்படவே முடியாது. அதாவது ஒரு மல்யுத்தம் பண்ணினாலும், எந்த ஒரு விளையாட்டை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை முறை பிரகாரமாக நம்ம செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், உலக ஓட்டப்பந்தய வீராங்கனை சைனி வில்சன் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் ஓடினார்கள், ஆனால் முதலாக வந்தாலும் கூட அவர்கள் அந்த பரிசை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்று சொன்னால், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ட்ராக் லெவல் ஓடாதபடிக்கு வேறு ட்ராக்ல ஓடி வந்து முதலாக வந்தார்கள், அதனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதாவது எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு ஒரு முறைகள் இருக்கிறது, ஒரு ட்ரைனிங் இருக்கிறது, ஒரு பயிற்சி இருக்கிறது. அதை முறை பிரகாரம் பயிற்சி எடுத்துக்கொண்டால்தான் அந்த பரீட்சையிலே நம்ம வெற்றி பெற முடியும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆரம்பத்தில் நாம் வாசித்தது போல எதை கேட்டாலும் அதை பிதா குமாரன் மகிமைப்படும்படியாக அதை செய்வார். இந்த அன்னாள் என்ற ஒரு சகோதரி கேட்ட விதம் என்ன, அதைத்தான் நாம் இன்றைக்கு சுருக்கமாக நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். அந்த அன்னாள் என்கிற சகோதரியானவள் ஆலயத்துக்கு சென்றால், இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். அவள் எப்படி ஜெபித்தாள் என்று வாசிக்கிற பொழுது 1 சாமுவேல் 1:11 பார்க்கிற பொழுது அவள் இப்படியாக கேட்கிறாள். என்ன கேட்கிறாள்? சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். இந்த பொருத்தனை பண்ணின உடனே 20வது வசனம் சொல்லுகிறது, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று சொல்லி பெயரிட்டாள். கேட்டதை கர்த்தர் கொடுத்தார். அப்போ இந்த அன்னாள் கேட்டாள். எப்படி கேட்டாள் என்று பார்க்கிற பொழுது குறிப்பிட்டு கேட்டாள், பொருத்தனை பண்ணி கேட்டாள். இன்றைக்கி நாங்கள் இந்த அற்புதத்தின் நேரம் என்ற நிகழ்ச்சியில் அநேகர் ஜெப குறிப்புகளை சொன்னார்கள். அதற்காக நாங்கள் ஜெபித்தோம். நிச்சயமாகவே அவர்களுடைய ஜெப குறிப்பின்படியே தேவன் அவர்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் கொடுப்பார் என்று கர்த்தருக்குள்ளாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக கேட்பார். எப்படி கேட்க வேண்டும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, அடியாளை மறவாமல், அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளே. முக்கியமாக நீங்கள் நல்லா கவனிக்கணும், உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவள் குறிப்பிட்டு கேட்குறா. பார்த்தீங்களா, இன்றைக்கி நிறைய பேர் என் பிள்ளைக்கு குழந்தை இல்லை, என் மகனுக்கு குழந்தை இல்லை, என் மகளுக்கு குழந்தை இல்லை, நிறைய விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, என் பிள்ளைக்கு ஒரு ஆண் பிள்ளையாவது கொடுங்க, இல்லைன்னா பெண் பிள்ளையாவது கொடுங்க, இல்லை பெண் பிள்ளையாவது கொடுங்க, ஆண் பிள்ளையாவது கொடுங்க அப்படின்னு கேட்கவே கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன குழந்தை வேண்டும், உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்? ஆண் குழந்தை வேண்டும் என்று சொன்னால் ஆண் குழந்தை கர்த்தர் தருவார். பெண் பிள்ளையை கேட்டால் பெண் பிள்ளையை கொடுப்பார். அதை விட்டு ஏதாயிரம் ஒரு குழந்தையை கொடுங்கப்பா என்று சொல்லி கேட்டால் ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். இவள் கேட்டால் ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவனை உமக்கென்று நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி என்ன செய்தால் பொருத்தனை பண்ணினாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை நான் பிரசங்கிக்கிற பொழுது எனக்கு ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்து வருகிறது. அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சின்ன ஒரு சைக்கிள், ஒரு பழுதான ஒரு சைக்கிள், அந்த சைக்கிளில் தான் நாங்கள் ஊழியத்துக்கு கடந்து போய் கொண்டிருந்தோம், நானும் என்னுடைய மனைவியும். அந்த நேரத்தில் நாங்கள் தூர இடங்களுக்கெல்லாம் போய் ஊழியத்தை செய்து கொண்டு வருவது என்பது
மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருந்துச்சு. அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நாங்கள் இருவருமாக சேர்ந்து ஜெபித்தோம். ஆண்டவரே, ஒரு நல்ல ஒரு புதிய பைக் எங்களுக்கு தாங்கப்பா என்று சொல்லி ஜெபித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் நாங்கள் ஜெபித்திருப்போம். எங்கள் ஜெபங்களுக்கு பதிலே கிடைக்கல. ஒரு நாள் பரிசுத்த வேதாகமத்தை நான் வாசித்து கொண்டிருக்கிற பொழுது, இந்த சம்பவத்தை நான் வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது, அந்நாள் எப்படி ஜெபித்தாள் என்பதை நான் புரிந்து கொண்டு அந்த நாளில் எங்களுடைய ஜெபத்தை அதை மாற்றி ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவரே, அவர் என்ன கேட்குறாருன்னு சொன்னால், உனக்கு பைக்கு வேணும்ப்பா, உனக்கு என்ன கம்பெனி பைக்கு வேணும், என்ன கலரில் உனக்கு பைக்கு வேணும் அப்படிங்கிறது ஆண்டவர் கேட்குறது விரும்புகிறார். சும்மா ஏதாவது ஒரு பைக்கை கொடுங்க அப்படின்னு ஏதாவது பைக்கு தரமாட்டார் ஆண்டவர். 3 வருடமாக ஜெபித்து கொண்டு வருவதும் கிடைக்கவே இல்லை. இந்த வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது எனக்குள்ளே உணர்வு தட்டியது. ஆண்டவரே, அந்நாள் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால் நான் அவனை உமக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி 20ஆம் வசனத்தில் சில நாட்களுக்குள் அவருடைய கற்பத்தின் வாசல் திறக்கப்பட்டது. ஆண்டவரை, இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்கு அழகான புதிய ஒரு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கை எங்களுக்கு தாங்கப்பா, கருப்பு கலரில் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபித்து ஆரம்பித்த 1.5 மாதத்தில் கர்த்தர் நாங்கள் கேட்ட அந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கை எங்களுக்கு இலவசமாக வாங்கி கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரியவருங்க. நாம் கேட்குற விதத்தில் கேட்டோம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு தருவார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்கள் ஜெபத்தில் கேட்கப்பட்ட நாளை குறித்து வச்சிருக்கிறோம், நேரத்தை குறித்து வச்சிருக்கிறோம். அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்த நேரத்தையும் அந்த நாளை நாங்கள் குறித்து வச்சிருக்கிறோம். என் அருமை தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் கவலைகள் எதுவாக இருந்தாலும் இந்த அந்நாளை என்னுடைய அடிச்சுவடை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். அவளை போல மனங்கசந்து அழுங்க தேவ சமூகத்தில், இருதயத்தை ஊற்றுங்க. என்ன பிரச்சனை, என்ன கவலை, இருதயத்தை ஊற்றி ஜெபிங்க. அதே நேரத்தில் ஒரு பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுங்க. குறிப்பிட்டு இப்போ ஜெபம் பண்ணுங்க, பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுங்க. அந்த குறிப்பிட்டு ஜெபம் பண்ணுகிற ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். நான் அதற்கு சாட்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நாங்கள் குறிப்பிட்டு கேட்டதை கர்த்தர் தந்தார். ஒரு பொருத்தனையோடு நாங்கள் ஜெபித்தோம், கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். நீங்களும் கூட அந்நாளை போல உங்கள் வாழ்க்கையில் என்ன கவலைகள் இருந்தாலும் தேவ சமூகத்தை நாடுங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன உடனே நான் சந்தோஷமாக இருந்தேன் என்று தாவீது சொல்லுகிறாரே, தேவ சமூகத்துக்கு ஓடுங்க, முழங்கால் போடுங்க, 2 கரங்களை விண்ணை நோக்கி உயர்த்தி, ஏசப்பா, என் வாழ்க்கையில் என்ன கவலைகள் இருக்கிறது, அந்த கவலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க உங்களால் தான் முடியும். அந்நாளை போல நானும் இந்த நாளிலே குறிப்பிட்டு நான் கேட்கிறேன், பொருத்தனையோடு கேட்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்க, என் கவலைகளை மாற்றுங்க, துக்கங்களை மாற்றுங்க, வேதனைகளை மாற்றுங்க என்று ஜெபித்து கர்த்தரிடத்தின் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்துக்காக நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஜாய் டிவி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. நடத்துகிற அருமை சகோதரருக்காக, குடும்பத்திற்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, என் தேவனை கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு கவலைகள் உண்டு. அந்த கவலைகளெல்லாம் தெய்வ சமூகத்தில் போய் இறக்கி வைத்துவிட்டு அந்நாளை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் குறிப்பிட்டு கேட்டு பொருத்தனையோடு கேட்டு அந்த கவலைகளுக்கெல்லாம் ஒரு மாற்று மருந்தாக ஒரு விடுதலையை தேவனாய் கர்த்தர் கொடுத்து உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கப்பா. எல்லா கணம் துதி மகிமையை உங்கள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய கவலைகள் மாறட்டும், தூக்கங்கள் மாறட்டும், ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுப்பீராக. ஆசீர்வதிங்க. எல்லா கணம் துதி மகிமை உங்களுக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.